ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. பிகாஸ் அதில் வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து எல்லாம் அதில் தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சன் ஃபார்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ ஒரு தடவை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வந்துக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து நம்மளோட சன் ஃபார்மா ஸ்டாக்கு. ஸோ நான் சன் ஃபார்மா ஸ்டாக் வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் வரும்னு நினச்சேன். பட் இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, நான் வந்து இந்த இடத்துல 50% குவான்டிட்டி வந்து புக் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நான் 50% குவான்டிட்டி புக் பண்ணுறேன். மைட் பி இது இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போச்சுன்னா நான் வந்து இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மைட் பி இங்கே ஒரு 50% குவான்டிட்டி புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு வருது. பட் இந்த இடத்துல பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, நான் இந்த ஃப்ரைடேக்கு நான் இந்த ஸ்டாக் அவுட் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸிட்டே பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நினச்சேன். ஓகே, நான் காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகே, எந்த ப்ரைஸில் வாங்கணும் அதே ப்ரைஸ்லேருந்து நான் காஸ்ட் டு காஸ்ட்டில் எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் போயிருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நான் கொஞ்சம் மைட் பி நெக்ஸ்ட் வீக் வரை பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தான், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மைட் பி நான் இங்கேருந்து திருப்பி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டேக்கு இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மண்டேக்கு இந்த ட்ரேடை வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ட்ரேட் எப்போ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டாக் வந்து நம்மளோடது HDFC லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ HDFC லைஃப் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா, மார்க்கெட்டில் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி இது இங்கேருந்து ஒரு அப் சைடில் மூவ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இது வரைக்கும் போச்சு. நம்மளோட ஆல்மோஸ்ட் வந்து 30 ஓகே 30% வரை மார்க்கெட் டார்கெட் கொடுத்துச்சு. பட் அங்கேருந்து திருப்பி கீழே வருது. ஓகே, இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது. மைட் பி இது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை, இந்த இடத்துல திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ மைட் பி இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சன் ஃபார்மா ஒரு நிமிஷம் சன் ஃபார்மாவோட நான் அன்லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, நான் அன்லிஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் வந்து பார்த்துக்கிறேன் மண்டேக்கு அப்புறம். ஏன்னா இந்த வீக் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். பிகாஸ் வந்து எல்லா ஸ்டாக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பையிங் ப்ரைஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மைட் பி மண்டேக்கு நான் வேணால் சன் ஃபார்மாவில் இன்னும் காசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மண்டேக்கு நான் டியூஸ்டே அதில் வந்து நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம HDFC லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. பெருசாக நமக்கு எதுவும் ப்ராஃபிட் வந்த மாதிரி தெரில. நமக்கு லாஸ்ட் வீக்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். நெல்கோவில் வந்து நல்லா உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நல்ல டார்கெட்டும் அதில் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ தட் அந்த ஸ்டாக்ல வந்து நமக்கு எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ வந்து எதுவுமே எல்லாம் நமக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணலாம். ஓகே, ஸோ மைட் பி நான் இந்த இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பெரிய ஸ்டாப் லாஸ் எனக்கு எடுக்கணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகுது. மைட் பி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகிறதுனால இது என்ன பண்ணுன்னா, இது இங்கேருந்து கீழே வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அதிகமாக இந்த HDFC பேங்க் லைஃப் இன்சூரன்ஸில் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ மைட் பி இது இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா நான் சின்னதாக ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் இதில் பெரிய அமௌண்ட்டும் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. எல்லாம் சின்னதாக நான் ஒரு 10-15Kக்குள்ளே தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அம்புஜா சிமெண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு கரெக்டாக இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே வர வந்திருக்குது. இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதையும் லைட்டாக பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த லெவல் வர்ற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த 50% என்னோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் இருந்துன்னா இந்த 50% வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 50%ல் ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. நான் அதை ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் இந்த ட்ரேடில். எனக்கு இங்கேருந்து இங்கேருந்து மார்க்கெட் இதுவரை வந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த ட்ரேடில். அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து நமக்கு மூணாவது ஸ்டாக்கு. ஓகே, ஃபோர்த் ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம்னா கான்கோர். ஓகே, கண்டெய்னர் க்ராப் தான்.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கள், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நம்மளோட எவ்வளோ 70 to 80% நம்மளுது ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல பை பண்ணோம். நம்மளோட பையிங் ப்ரைஸ் என்னென்னா 880 இருந்துச்சு பையிங் ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. ஓகே ஓகே 975 வரைக்கும் போயிடுச்சு. பட் நான் இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணலை. நான் இந்த இடத்துல ட்ரேடில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த டார்கெட் வரும்போது ஆக்சுவலி இது வந்து ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஓகே, புதன் வியாழக்கிழமைக்குள்ள எப்போ புதன்கிழமை இந்த டார்கெட் வந்துச்சு. நான் புதன்கிழமை பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் டே நான் நினச்சேன் எனக்கு என்னோடய டார்கெட் கொடுத்துரும். மீன்ஸ் பெருசாக எதுவும் பாயிண்ட் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே 7481 நான் 81ல் டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 74 வரைக்கும் போயிருக்குது. மீன்ஸ் ஒரு 7 பாயிண்ட்ஸ்னால என்னோடய டார்கெட் மிஸ் ஆகிட்டு, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு சின்னதாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மைட் பி இந்த சப்போர்ட் லைன் கிட்ட இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மைட் பி இந்த ட்ரேட் அவுட் நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட 4th ஸ்டாக். ஓகே, 5th ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா SBIN. ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் வந்து கான்கோர் வந்து வெளியே எடுத்தோம். ஓகே, நெல்கோ வந்து நம்ம வெளியே எடுத்தோம். ஓகே, நம்ம அதில் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அதனால் நம்ம வந்து அந்த ஸ்டாக் அவுட் நம்ம எக்ஸிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டாக் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம SBI உள்ளே ஆட் பண்ணோம். ஸோ SBIயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சை கரெக்டாக பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பையிங் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு 753, நம்மளோட ₹752 நம்ம பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குன்னா 766. ஓகே, ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எதுவும் பண்ணல. இந்த இடத்துல மைட் பி திருப்பி நம்மளோட காஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து திருப்பி இந்த ட்ரேடில் வந்து நான் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த டார்கெட் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்டாக இருக்குதா, ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. மைட் பி இது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இது வந்து ஓகே, நான் ஒரு சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிறேன். இது இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே வந்திருக்குதா, ஸோ மைட் பி இது இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுக்கும். இது என்னோட அனாலிசிஸ். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மைட் பி இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா, இந்த இது ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் தான் இதில் வந்து. ஸோ ஸ்ட்ரிக்ட்லியாக ஹோல்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ ஹோல்ட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி 5, 6, ஓகே 1, 2, 3, 4, 5, ஓகே 5th, 6. ஓகே, 6th ஸ்டாக் வந்து என்னதுன்னா இந்த 5 ஸ்டாக்கில் மைட் பி மண்டே, ஓகே, மண்டே ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து என் ஃபேவரில் மூவ் ஆகலை. மைட் பி இந்த நாளில் ஏதாவது எப்படியும் 4 to 5 ஸ்டாக் எல்லாம் என் ஃபேவரில் தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் வந்து மைட் பி ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் மைட் பி என்னோடய ஃபேவருக்கு அகைன்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பேக்கப் பிளான் என்ன வச்சுருக்கேன்னா, நான் ஒரு பேக்கப்பில் ஒரு 2 ஸ்டாக் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, 2 ஸ்டாக்கில் வந்து ஒன்று வந்து டாபர். ஓகே, இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இதில் வந்து நான் எடுக்கணும்னு விரும்பலை. பட் ஒரு சின்னதாக என்னோட அனாலிசிஸ் என்னென்னா, இங்கேருந்து வந்திருக்குது, இது பிரேக் டவுன் கொடுத்து இது இங்கேருந்து கீழே போகிறதுக்கு தான் இது வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்குது. பட் என்னென்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா நான் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மைட் பி இதில் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா ஸோ அந்த மணி எடுத்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இங்கேருந்து நான் அப்சைடுக்கு பிளான் பண்ணுவேன். ஓகே, இது ஏன்னா இதுக்கு இந்த லோ கீழே இந்த அடுத்த கேண்டில் நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆகாமல் இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா மைட் பி டியூஸ்டே வந்து என்னோடய என்ட்ரி வந்து இதுக்கு மேலே இருக்கும். அப்படி இல்லைனா இந்த கேண்டிலுக்கு மேலே என்னோடய என்ட்ரியாக இருக்கும். ஓகே, என்ட்ரி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 508, அப்படி இல்லைனா 503, 508க்குள்ளே என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ நான் லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அவாய்ட் பண்ணுற ரீசன்னா ஆமாம் 497, ஆமாம் இந்த ரேஞ்சில் 497 ரேஞ்சில் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து இக்னோர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ லாங் பொசிஷன் வச்சுக்கிறேன்னா இந்த இடத்துல வைக்கணும் வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கேண்டலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து எடுக்க மாட்டேன். என்னோடய டார்கெட் என்னென்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 47 to 50 பாயிண்ட்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஓகே, 50 பாயிண்ட்ஸ் மினிமம். 7 to ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆக மாட்டானான்னு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. மைட் பி இது வந்து மண்டே க்ளோசிங்கில் தான் நமக்கு தெரியும் இந்த ட்ரேடில் வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்ஸோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த பிரேக் டவுனும் மைட் பி இங்கேருந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த நெகட்டிவும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்குது பாருங்கள். எல்லாம் வீக்லி, மந்த்லி, 3 months, 6 months, இயர், 10 year, இயர்லி. ஓகே, எல்லா சைட்லேருந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ மைட் பி இங்கேருந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கு எனக்கு சின்னதாக ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸில்
இங்கேருந்து இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, 2 திங்ஸ். இங்கேருந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து எடுக்க மாட்டேன். இதுக்குள்ளே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மைட் பி டியூஸ்டே என்னது அப் சைடில் என்னது பிளாட் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ட்ரேட் என்ன பார்த்தோம்னா 5 6. ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, 7th ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th ட்ரேடும் கன்ஃபார்ம் இல்லைங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோமோ சேம் தான் நமக்கு அப்படியே தான் இருக்க போது. மைட் பி மண்டேக்கு வேணால் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா டிபி ரியாலிட்டி. ஓகே, டிபி ரியாலிட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலில் தான் இருக்குது. இதோட ஸ்டாக்கும் எப்படின்னா இங்கேருந்து கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வாரம் மைட் பி எதுவும் பெருசாக எதுவும் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம மைட் பி இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மண்டேக்கு தான், நான் மண்டே ஓப்பனிங் தான் எதுவுமே தெரியும். ஓகே, டிபி ரியாலிட்டி வந்து ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மைட் பி இதில் ஏதாவது 1 or 2 ஸ்டாக் இதில் தான் வெளியே போயிட்டுனா மைட் பி இது வந்து நான் ஆப்ஷனலில் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி மார்க்கெட்டை கற்றுக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஒர்க் ஷாப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷாப் டீட்டெயில் வந்து நம்ம வந்து இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு ஒர்க் ஷாப் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதேமாதிரி ஃப்ரீ டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அன்டில் தென் பாய், தேங்க்யூ.